நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் ஒரு நல்ல டாக்டராக இருப்பாரா? அப்போ இவர் சர்ஜரி பண்ணுறதுக்கு இவரை நம்புவீங்களா? நிறைய பேர் டாக்டரை தான் சர்ஜரி பண்ணணும்னு விரும்புவாங்க 2வது விட. ஆனால் உண்மை என்னன்னா இந்த முடிவு பொதுவாக தப்பாக தான் இருக்கும். நீங்கள் சூரியனை பார்க்கும்போது சில நேரங்களில் அது தெளிவாக தெரியும். ஆனால் சில நேரங்களில் அது உண்மையில் இருக்கிற அளவை விட பெருசாக பிரகாசிக்கும். அந்த வெளிச்ச வளையத்தை தான் ஹாலோ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஹாலோ எஃபெக்ட். ஒரு மனிதன், ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு கம்பெனியும் சூரியனை மாதிரி பிரகாசமாக காட்டுது. அதனால் நாம் அவங்கள கிளியராக பார்க்க முடியாது. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பல நல்ல குவாலிட்டிஸை தொடர்பு படுத்தி பார்க்குறோம். இந்த ஹாலோ எஃபெக்டை முதல்ல 1907 அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரெட்ரிக் வெல்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் இதை படித்த சைக்காலஜிஸ்ட் எட்வர்ட் தாண்டைக் அவரோட ஃப்ளைட் கமாண்டர்ஸ் கிட்ட அவங்களோட ஆஃபீஸர்ஸோட அப்பியரன்ஸ், இன்டெலிஜென்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸை தனித்தனியாக எவாலுவேட் பண்ண சொல்கிறாரு. அந்த ரிசல்ட்ஸை பார்த்த தாண்டைக் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ஹை ஸ்கோர் வாங்கின ஆஃபீஸர்ஸ் தான் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் லீடர்ஷிப்லையும் ஹை ஸ்கோர் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த தொடர்பு தப்பாக தெரிஞ்சுது. இதில் இருந்து கமாண்டர்னாலே ஒவ்வொரு பண்பையும் தனித்தனியாக எவாலுவேட் பண்ண முடியலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. கமாண்டர் எல்லா ஆஃபீஸர்ஸையும் ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் பார்த்தாரு. இவன் நல்லவன், இல்லைன்னா இவன் கெட்டவன். இந்த பொதுவான மனநிலை அவங்களோட ஸ்பெசிஃபிக் குவாலிட்டிஸோட தொடர்பு படுத்திக்கிட்டாரு. இந்த ஹாலோ எஃபெக்ட்னால சில ஆஃபீஸர்ஸ்க்கு லாபம், மற்றவங்க இதனால் பாதிக்கப்பட்டாங்க. இதை ஹார்ன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஹாலோ எஃபெக்ட்னால தான் சில டீச்சர்ஸ் நல்ல அப்பியரன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மார்க்ஸ் போடுறாங்க. ஒரு ஸ்டடியில் ரிசர்ச்சர்ஸ் 4500 ஸ்டூடெண்ட்ஸை அனலைஸ் பண்ணாங்க. வாலண்டியர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பாக பிரிஞ்சு நிற்க சொன்னாங்க. அந்த குரூப்ஸ் பார்க்குறதுக்கு பிலோ ஆவரேஜ் லுக்கிங், ஆவரேஜ் லுக்கிங், அப்புறம் அபவ் ஆவரேஜ் லுக்கிங். இதில் அபவ் ஆவரேஜ் லுக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க்ஸ் வாங்கினாங்களா? அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட்ஸை 2 முறையில் கம்பேர் பண்ணாங்க. ஒன்று ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ், தினமும் நேருக்கு நேர் சந்திக்கிற முறை. இன்னொன்று ஆன்லைன் கிளாஸஸ். இதில் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசுகிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த ரிசல்ட்ஸ் ஒரு ஆதாரமாக அமைஞ்சுது. அதாவது குட் லுக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கோர்ஸில் வாங்கின கிரேட்ஸ் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸில் வாங்கின கிரேட்ஸை விட கம்மியாக இருந்துச்சு. காரணம், ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸில் ஹாலோ எஃபெக்ட் அவங்களுக்கு உதவி பண்ணது தான். அதாவது அழகான ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கிறவங்க இயற்கையாகவே புத்திசாலியாகவும் ஸ்ட்ராங்காகவும் நம்பிக்கைத்தன்மை உள்ளவங்களாகவும் தெரியுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ரூல் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 டாக்டர்ஸ் ஈக்குவல் குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு கிடைச்சா அவங்களோட ஹாலோவை கவனிக்காதீங்க. லெஸ் ஹேண்ட்ஸமாக இருக்கிறவரை தேர்ந்தெடுங்க. ஏன்னா அவர் அந்த சேம் ரெப்புடேஷனை வாங்குறதுக்கு டபுளாக உழைச்சிருப்பாரு. அதனால் அவரோட வேலையை சிறப்பாக செய்கிறவராக இருப்பார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹாலோ எஃபெக்டை ஒர்க்கில், ஸ்கூலில் இல்லை பப்ளிக் லைஃப்பில் அவாய்ட் பண்ண முடியுமா? ஒருவேளை அவங்களோட மற்ற பண்புகள் அவங்களோட வெற்றியை குறிச்சா உங்களோட கருத்துக்களையும் ஐடியாஸையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்ப்ரவுட்ஸ் வீடியோஸ் எல்லாமே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ல இருக்கு. அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ கிளாஸ் ரூம்லையும் ஆன்லைன் வகுப்புலையும் பயன்படுத்தி ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கலாம். ஆயிரக்கணக்கான பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோவை பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் எந்த ஆட்ஸும் இல்லாம டவுன்லோட் பண்ண எங்களோட வெப்சைட்ல செக் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா, கல்வியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸை செக் பண்ணி பாருங்க. நன்றி.